துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும், ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் குறையும். நெருங்கியவரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 21 ஞாயிறு, 27 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.